உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. சிம்பிளாக ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்கால வாக்கியங்களை எப்படி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வாக்கியம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ண போகிறீங்க. முக்கியமாக அந்த ஒரு வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளை சீக்கிரம் எழுந்து விடுவேன். நாளை சீக்கிரம் எழுந்து விடுவேன். நாளை அப்படிங்கிறது டுமாரோ. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸ் தான். அதாவது நேற்று நடந்ததும் இல்லை, இன்றைக்கி நடக்க போகிறதும் இல்லை, நாளைக்கு நடக்க போகிறது. ஐ வில் வேக் அப் early டுமாரோ. அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் பல் துலக்குவாள். அவள் பல் துலக்குவாள். he will brush her teeth. she will brush her teeth. அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான வாக்கியங்கள் தான் இந்த வாக்கியங்கள். உங்களுக்கு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக என்ன ஸ்பெஷல்னால் டே 4, 5, 6 மூணுமே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களையும் மீன் பண்ணி ஒரே சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வாக்கியத்தோட ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் டே 4 பார்க்கலாம். இந்த வாக்கியத்தோட பாஸ்ட் என்ன அப்படிங்கிறத டே 5 நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் கண்டினியூஷனாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள். காப்பி குடிப்பாள். ஷி வில் ட்ரிங்க் காஃபி. ஷி வில் ட்ரிங்க் காஃபி. கல்லூரிக்கு நடந்தே செல்வார்கள். கல்லூரிக்கு நடந்தே செல்வார்கள். இப்போது இதோட பாஸ்ட் என்னவாக இருந்திருக்கும்? கல்லூரிக்கு நடந்தே சென்றார்கள்னு இருந்திருக்குமா? அப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க? இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் வரும்போது வில் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். தே வில் வாக் டு காலேஜ். தே வில் வாக் டு காலேஜ். ஐந்தாவது வாக்கியம் பாருங்கள். மதிய உணவு சாப்பிடுவோம். மதிய உணவு சாப்பிட்டோம் இல்லை சாப்பிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சாப்பிடுவோம்னா நான் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆட்கள். அப்போ வி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வி வில் ஈட் லஞ்ச். வி வில் ஈட் லஞ்ச் அப்படிங்கிறது மதிய உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்கள். நிறைய மழை பெய்யும். நிறைய மழை பெய்யும். நிறைய மழை பெய்யும்ப்பா. அப்போது it will rain a lot. it will rain a lot. இந்த சின்ன வாக்கியங்களை எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்ததாக நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நிறைய மழை பெய்யும். இப்போது சூரியன் கிழக்கில் உதிக்கும். எப்படி சொல்லுவீங்க? சூரியன் கிழக்கில் உதிக்கும். எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். சூரியன்னா சன்னா. ஓகே. வில் ரைஸ் இன் த ஈஸ்ட். த சன் வில் ரைஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த சின்ன வாக்கியங்கள் இது யூனிவர்சல் ட்ரூத்தில் வருமா? அதாவது உலகளாவிய நம்பக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள். நாய்கள் குறைக்கும். இப்போ பாஸ்ட்டில் என்ன பார்த்தோம்? நாய்கள் குறைத்தன அப்படின்னு பார்த்துருப்போமா? இப்போ நாய்கள் குறைக்கும். ஃப்யூச்சர் டென்ஸ். டாக்ஸ் வில் பார்க். டாக்ஸ் வில் பார்க். இதோட பாஸ்ட் வாக்கியங்கள் பார்க்காதவங்க அந்த ஒரு வீடியோவும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸும் ஈஸியாகவே புரிஞ்சிடும். பாஸ்ட் டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த ஒரு வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோலையும், அதாவது 3 வீடியோலையுமே எப்படி ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் மேக் பண்ணுறது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பாருங்கள். பறவைகள் கிண்டல் செய்யும். பேர்ட்ஸ் வில் சிப். பறவைகள் கிண்டல் செய்யும். பேர்ட்ஸ் வில் சிப். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மக்கள் கடினமாக உழைப்பார்கள். மக்கள் கடினமாக உழைப்பார்கள். எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா? அப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் வில் வருமா? அவ்வளோதான், சிம்பிள். பீப்புள் வில் ஒர்க் ஹார்ட். பீப்புள் வில் ஒர்க் ஹார்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஷார்ட்டாக ஒவ்வொரு வேர்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் தான். என் பெற்றோர் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். என் பெற்றோர் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். மை பேரண்ட்ஸ் வில் லவ் ஈச் அதர். மை பேரண்ட்ஸ் வில் லவ் ஈச் அதர். பூமி சூரியனை சுற்றி வரும். பூமி சூரியனை சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எர்த். எஸ், எர்த் எதை சுற்றி வருது? சன்னை சுற்றி வருதா?
அப்போது எப்படி இது ஒரு யுனிவர்சல் ட்ரூத். அதை நம்ம எப்படி ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவோம், த எர்த் வில் ரிவால்வ் அரவுண்ட் த சன். த எர்த் வில் ரிவால்வ் அரவுண்ட் த சன். கணினி விரைவாக தரவை செயலாக்கும். தூய தமிழில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தரவை அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அதுதான் கணினி விரைவாக தரவை செயலாக்கும். விரைவாகனா குயிக்காக. அப்போது த கம்ப்யூட்டர்ஸ் வில் ப்ராசஸ் டேட்டா குயிக்லி. கம்ப்யூட்டர்ஸ் வில் ப்ராசஸ் டேட்டா குயிக்லி. நாளை ஆங்கிலம் படிப்பேன். நாளைக்கு இங்கிலீஷு படிப்பேன். அப்போ எப்படி சொல்லுவீங்க, நாளைக்குன்னா டுமாரோ. அப்போ நீங்கள் தான் படிப்பீங்க இல்லையா. ஸோ ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. சிம்பிளான வாக்கியங்கள். 15வது வாக்கியம் பாருங்கள். அவள் ஆங்கிலம் கற்பிப்பாள். அவள் ஆங்கிலம் கற்பிப்பாள். இங்கிலீஷு அவங்க சொல்லி தருவாங்க. அப்போது டீச்சிங் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில். அப்போது டீச். ஷீ வில் டீச் இங்கிலீஷ். ஷீ வில் டீச் இங்கிலீஷ். அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன சின்ன வாக்கியங்கள் நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த 15 வாக்கியங்களும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட்டராகவே உங்களுக்கு அந்த ஆன்சர்லாம் கொடுக்குறேன். கூடைப்பந்து விளையாடுவார். கவனிங்க, கூடைப்பந்து விளையாடுவார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹீ வில் ப்ளே பேஸ்கெட்பால். ஹீ வில் ப்ளே பேஸ்கெட்பால். ஓகேங்களா? இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்த்த உடனே இமீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு என்ன வருது ஆன்சர் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், பாடல்களை கேட்பார்கள். அவங்க பாட்டு கேட்டுட்ருப்பாங்கப்பா. ஸோ பாடல்கள் கேட்பார்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. அப்போது தே வில், நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, எஸ், முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். தே வில் லிசன் டு சாங்ஸ். தே வில் லிசன் டு சாங்ஸ். அடுத்த வாக்கியம் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான வாக்கியங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மோரோவர் குறிப்பாக இந்த பாருங்கள், திரைப்படம் பார்ப்போம். திரைப்படம் பார்ப்போம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இப்போ திரைப்படம் பார்ப்போம் அப்படின்னு வந்தாலே என்ன யூஸ் பண்ணுவீங்க? வி தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. வி வில் வாட்ச் மூவிஸ். வி வில் வாட்ச் மூவிஸ். அவ்வளோதான், சிம்பிள். பல்பொருள் அங்காடி காலை 9 மணிக்கு திறக்கப்படும். பல்பொருள் அங்காடி காலை 9 மணிக்கு, 9 மணிக்கெலாம் திறந்துடுவாங்க. த சூப்பர் மார்க்கெட் வில் ஓப்பன் அட் 9 o'clock. The supermarket will open at 9 o'clock. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாளை காலை 7:30 மணிக்கு பேருந்து வரும். நாளை காலை 7:30க்கு, 7:30 மணிக்கெலாம் பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். த பஸ் வில் அரைவ் அட் 7:30 ஷார்ப் டுமாரோ. The bus will arrive at 7:30 sharp tomorrow. இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிள் தான். அவள் ஆங்கிலம் பேசுவாள். அவள் ஆங்கிலம் பேசுவாள். இன்னார ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுறவங்க இமீடியட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சருக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஆன்சர் ஷி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணதை வச்சு செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். அடுத்ததும் நீங்கள் ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லையா நீங்களாகவே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மோர் எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவர்கள் விரைவில் தாத்தா பாட்டியை பார்க்க வருவார்கள். எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் முயற்சி பண்ணுங்கள். கஷ்டங்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எதுவுமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி பண்ணுங்கள். தே வில் விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் சூன். தே வில் விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் சூன். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வோம். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வோம். எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்கள். வி யூஸ் பண்ணுவீங்களா? வில். உடற்பயிற்சிக்கு எக்ஸசைஸ். அட் த ஜிம். வி வில் எக்ஸசைஸ் அட் த ஜிம். அடுத்த வாக்கியம் பாருங்கள். அடுத்த குளிர்காலத்தில் பனி பெய்யும். இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து தான். சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஆன்சர் செக் பண்ணலாமா? நீங்கள் டைப் பண்ணதும் இதுவும் ஆன்சர் வரப்போகுது.
It will snow in the winter. It will snow in the winter. அடுத்த வாக்கியம் பாருங்களேன். ரொம்பவே சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பறவைகள் இடம்பெயரும். அந்த மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆட் பண்ண போகிறீங்க? வில் மட்டும்தான், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. செக் பண்ணிங்க ஆன்சரை. பேர்ட்ஸ் வில் மைக்ரேட். பேர்ட்ஸ் வில் மைக்ரேட். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ளீஸ். நாளை 5 மைல்கள் ஓடுவார். இப்போ ஓடுவார் அப்படிங்கிற ஒரு பர்சன், அப்போ ஹீ இல்லையா? ஸோ ஹீ வில் ரன் 5 miles டுமாரோ. அவ்வளோதான், சிம்பிள். ஹீ வில் ரன் 5 miles டுமாரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே, ரெடியாக இருங்க. ஷார்ப்பாக ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இரவு உணவு சமைப்பால். சொல்லுங்கள் பார்ப்போம். இரவு உணவு சமைப்பால். சப்ஜெக்ட் யார்? ஷீ. அவ்வளோதான், சொல்லிட்டேன். இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஷீ வில் குக் டின்னர். ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஷீ வில் குக் டின்னர். 28 சென்டென்ஸ். ஸோ ரொம்ப நீங்கள் சிம்பிளாகவே ட்ரை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி வந்துடும். அவர்கள் மீன் பிடிக்க செல்வார்கள். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தே வில் கோ ஃபிஷ்ஷிங். கரெக்டுங்களா? நீங்கள் யோசித்ததும் ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கா? இப்போது உங்களுக்கான டைம் வந்துடுச்சு. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு வாக்கியம் ரெடி பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கோ தப்பாக இருக்கோ அதை அடுத்து, பட் யூ ஹாவ் டு ட்ரை யுவர் சென்டென்சஸ். முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஷியோராக உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் உங்களை முயற்சி பண்ணி கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் அவர் தனது மின்னஞ்சலை பார்ப்பார். அவர் தனது மின்னஞ்சலை பார்ப்பார். இதை இங்கிலீஷில் உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃப்யூச்சர் டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னா, ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் எதிர்காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் பயன்படுத்துவோம். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வில் பயன்படுத்தி ஒரு ப்ரெசண்ட் ஆக்ஷன், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை போட்டிங்கன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். ஸோ ஃப்யூச்சர் வர்ப் அப்படின்னு ஒன்று கிடையாது. ப்ரெசண்ட் வேர்போட ஒரு வில் ஆட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் காமனாகவே வரும். ஹீ, ஷி, இட், ஐயோ, தேவி. இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு நீங்கள் தெளிவாக உங்களுடைய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள் பிகினிங்கில். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஷின்ஸ் கேட்பீங்க. ஸோ கேள்வி எப்படி கேட்குறது வரும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக நீங்கள் கொஷின் கூடிய சீக்கிரம் கேட்பீங்க. நம்மளோட வீடியோவும் நம்மளோட சேனலையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் கூடிய சீக்கிரம் நல்லா பேசுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லவ் யூ. சியர்ஸ். பபாய்.